சைவ சித்தாந்தம் சைவ சமயமே சமயம் அப்படின்னு சைவ இலப்ப நாயனார் சொல்றாங்க. அப்போ சமயம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பொருள் வந்து மனிதனை பக்குவப்படுத்துது. சமைத்தல் சமைத்தல்ங்கிறது காய்கறிகள் நம்ம சாப்பிட்ற மாதிரி பக்குவப்படுத்துறது. அதுபோல இந்த சமயங்கள் எல்லாமே மனிதனை பக்குவப்படுத்தி இறை அருளுக்கு பாத்திரமாக மாற்றுவதுதான். அப்படி பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் நமது சைவ சமயத்துல இருக்கிற வழிமுறைகளை போல மற்ற சமயங்களில் இல்லை. அதனாலதான் அவர்கள் வந்து சைவ சமயமே சமயங்கிறாங்க. ஏன்னா மனிதனுடைய பக்குவ நிலைகள் எப்படி இருந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்ற வழியை அழுவது சைவ சமயம். சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற வழிமுறைகள்ல யாரா இருந்தாலும் சரியை கடைபிடிக்க முடியும், யாரா இருந்தாலும் கிரியை கடைபிடிக்க முடியும். ஆனா ஞானம் யோகம் எல்லாம் உயர்ந்த நிலை. பல்வேறு சமயங்கள் அதை மட்டுமே போதிக்கிறாங்க. ஆனா சைவ சமயம் யாரா இருந்தாலும் எங்கெங்க அவங்க இருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்பு வழியை அதுதான் சைவ சமயமே சமயம் சொல்லி. இப்ப இந்த சைவ சமயத்துல 3 பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பதி பசு பாசம் அப்படிங்கிற 3 பொருள்கள் தான் இருக்கு. உள் பொருள்கள் மற்ற பொருள் எல்லா பொருளும் நம்ம பார்க்கின்ற பொருள்கள் அனைத்தையுமே இதுல இருந்து வந்த பொருள்கள் தான். இது மட்டும் மாறாத பொருள்களா இருக்கிறத இந்த 3 பொருள்கள் தான் சொல்லுவோம், பதி பசு. இப்ப மற்ற பொருள்கள் எல்லாமே இந்த 3ல இருந்து வந்த பொருள்கள் தான். அவையெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்ட பொருள்களாகவே. அதனால வந்து சைவ சமயத்துல முப்பொருள் உண்மை அப்படின்னு நம்ம இந்த முப்பொருள் உண்மையை படிக்கிறதுக்கு, சைவ சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு சம்பிரதாயமான வழிகள் ஒன்று உண்டு. அது என்னன்னா அந்த நூல்கள் வாயிலாக படிக்கும். இப்போ சைவ சமயத்துல நம்ம 14 நூல்கள் நம்ம ஏற்றுக்கொண்ட நூல்களாக இருக்குது. சைவ சமய சாத்திரங்கள். அந்த 14 நூலையுமே படிக்கிறது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு மெத்தட். அதுக்கு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. உண்மை விளக்கம், திருவருட்பயன், ஒரு முறை வச்சிருக்காங்க. அந்த முப்பொருள் உண்மையை படிக்கிறதுக்கு நமக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து அந்த 14 சாத்திரங்களை முறையாக படிக்கிறது. அதில் வந்து ஸ்டார்ட் பண்றது உண்மை விளக்கத்துல ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே கடைசியா சிவஞானம் போத வரைக்கும் இந்த 14 நூல்களையும் அருளியவர்களை வந்து நம்ம சந்தான குறவர்கள். இந்த சந்தான குறவர்களுடைய ஆரம்பம் எங்கன்னா கைலாயத்துல ஆரம்பிக்கும், திருநந்தி தேவர்ல இருந்து ஆரம்பிக்கும். அதனால இப்ப நம்ம சொன்ன ஸ்தோத்திர பாடல்கள் கூட நந்தி தேவருக்கு முதல்ல வணங்குறோம். அவர் தான் நமக்கு ஆதி குரு. அவர் சிவபெருமான் இருந்து நேரடியாக படித்தவர். திருநந்தி தேவத்திலிருந்து படித்தவர் சனத்குமாரர். சனத்குமாரத்திலிருந்து அடுத்து வந்தவர் சத்தியஞான தரிசனிகள். சத்தியஞான தரிசனிகளுக்கு அடுத்து வந்தவர் பரஞ்சோதி. இந்த 4 வந்து கைலாயத்தில் இருக்கிறவர். அந்த கைலாயத்தில் இருக்கிற அந்த பரஞ்சோதி முன்வட்ட இருந்து பூலோகத்துல இருக்கிற மெய்கண்ட நாயனார் நேரடியா தீட்சை வர்றார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெய்கண்டருக்கு அப்புறம் 4 பேர் வர்றாங்க. அருள்நிதி சிவாச்சாரியா, மறைஞான சம்பந்தர், உமாபுரம். இந்த 4 பேர் கீழே இருக்கிற புறச்சென்னாளர் 4 பேர் அதிக நூல்கள் இருக்காங்க. நம்ம வந்து சைவ சமய சாத்திரங்கள் அப்படின்னு 14 நூல்களா வச்சிருக்கிறாங்க. இந்த 14 நூல்கள் ஒரு முறையா படிக்கிறது ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட். இதுதான் சம்பிரதாயமான வழி. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா, இந்த சைவ சமய உண்மைகளை நம்ம வந்து ஒரு தலைப்பு வாரியா பிடிச்சிக்கிட்டு அதை படிக்கிறது. இதே கருத்துக்களை தான் தலைப்பு வாரியா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த நூல்களுக்குள்ள போகணும். அப்போ அது ஈஸியா இருக்கு. ஏன்னா அந்த நூல்கள்ல வந்து நம்ம கேள்விக்கெல்லாம் உடனே பதில் வராது. உண்மை விளக்கத்துல எல்லா கேள்வியும் பதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப முறையே எல்லாம் படிச்சாதான் நமக்கு ஒரு சமாதானம் ஏற்படும். அதனால வந்து அந்த தலைப்புகள் வாரியாக ஒரு சில முறைகள்ல நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் நூல்கள்ல போனோம்னா இந்த நூல்கள் வந்து மிக சுவை முறைந்ததாகவும் ஒரு நூல் பொருளை உணர்த்துவதாகவும் இருக்கும். அது ஒரு வழி இருக்குது. அது ஈஸியான வழி. இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற வழி இந்த 2வது. இதுல வந்து ஒரு சில டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நூல்களுக்குள்ள போகலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை. இப்ப இன்னும் நம்ம எடுத்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா 36 தத்துவங்கள். இதுதான் இன்றைய டாபிக். 36 தத்துவங்கள் இன்றைய டாபிக் சொல்றத விட இது ஆரம்பிக்கிற டாபிக். இது நேரத்துக்கு கேட்டாப்ப நம்ம முன்னாடி மாத்திக்கலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். 36 தத்துவங்கள்
அப்படிங்கிறது சைவத்துல ஒரு அடிப்படை பாடம். இந்த தத்துவங்கள். சோ இந்த 36 தத்துவங்கள் எங்க இருக்கு அப்படின்னா 36 தத்துவங்கள் நமக்குள்ளேயே 36 தத்துவங்கள் இருக்கு. இந்த உலகம் முழுக்க 36 தத்துவங்கள் இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கிறது. சோ இந்த 36 தத்துவங்களை படிக்கிறதா நமக்கு என்னதான் பிரயோஜனம், எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னா, அருணகிரிநாத சாமிகள் சொன்னது போல ஆறாரையும் கடந்து அதன் மேல் நிலையை பேராய் அடியே பெருமாள் உள்ளதோ. ஆறாரையும் கடந்துன்னா 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில இருக்கும் இறைவன். அப்போ அந்த 36 தத்துவங்களில் 36 படிகளாக நம்ம புரிந்து கொள்றோம். அது ஒரு விதமான ஒரு புரிவு. 36 தத்துவங்கள் 36 படிகள். சோ இப்ப நம்ம ஒரு எல்லாரும் தெரிஞ்ச சில படிகள் படிக்குமா நமக்கு தெரியும். அதுக்கு மேல் படிகளை நம்ம போகும்போது கடைந்த நிலை இறை அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய 36 படிகள். அது ஒரு விளக்கம். இந்த 36 தத்துவங்கள் 36 கருவிகள். இப்ப நம்ம அறிகிறோம், இதை வச்சு அறியலாம், இந்த கருவிகள் வச்சு அறியணும். இதெல்லாம் 36 தத்துவத்துல வருது. அப்போ 36 தத்துவங்களையும் 36 கருவிகளா சொல்றது ஒரு வழக்கம். இந்த 36 தத்துவங்கள்னா 36 எலிமெண்ட்ஸா சொல்றது. ஆங்கிலத்துக்கு எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். சோ இப்போ ஆட்டம்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொருட்கள். சோ அந்த மாதிரியான இதை சொல்றாங்க. அது ரொம்ப அடிப்படையான ஒரு வாதம். சோ எல்லாரும் எடுத்துக்கொண்டது 36 தத்துவங்கள்ங்கிறது 36 கருவிகள். அதன் வழியாக இறைவனை அடையும். இப்ப நம்ம இருக்கிறது ஒரு படியில் இருக்கிறோம், அதுல இருந்து பல படிகள் போகும்போது நம்ம அந்த நிலையை படிப்போம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்துல நம்ம இதை படிக்க போறோம். சோ இந்த 36 தத்துவங்களை அடிப்படையா 3ஆ பிரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது இப்ப ஒன்னா பார்த்தாதான் அது புரியும். 36 தத்துவங்கள் ஒரு ட்ரை சப்ஜெக்டா பெருசா படம் போட்டு நம்ம படிச்சோம்னா இந்த காலத்து மெத்தட்ல அது புக்கு வரும். அதனால அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொல்ல போறது என்னன்னா, அது 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. சாஸ்திரத்திலே பிரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா சிவ தத்துவங்கள் 5. அதை எழுதி சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவங்கள் 24. வித்யா தத்துவங்கள் 7, வித்யா தத்துவங்கள் 7, அதுக்கப்புறம் ஆன்ம தத்துவங்கள். ஆத்ம தத்துவங்கள் ஆன்ம போட்டுக்கலாம், ஆத்ம தத்துவங்களும் போடலாம், ஆன்ம தத்துவங்களும் போட்டுக்கலாம். அது ஒன்று தவறு கிடையாது. ஆத்ம தத்துவங்கள் ஆத்ம 24 ஆத்ம தத்துவம். இப்ப நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? சிவ தத்துவங்கள்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். சிவ தத்துவங்கள் 5. இந்த 5 சிவ தத்துவங்களா படிக்கிறது கிட்டத்தட்ட நம்ம இறைவனை புரிந்து கொள்றதுக்கு சமானம். இறைவனா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு சகல் இருக்கும். இருந்தாலும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படிங்கிறதுதான் இந்த சிவ தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள். நம்ம சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை இறைவனை 2 நிலைகள்ல பார்க்கணும். 2 நிலைகள் இறைவன் இருக்கிறார். முதல் நிலை சொரூப நிலை, 2வது நிலை தடஸ்த நிலை, தடக்க நிலை. சொரூப நிலை முக்கியமானதுலாம் பல இதுல குழப்பங்களா இருக்கிறதுனாலதான் எனக்கு புரிஞ்ச நான் சுலபமா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க படிக்கும் போதுமே சந்தேகங்கள் பேசுறேன். அந்த சுரூப நிலைங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்கமா அல்ல தெரிய சுய நிலைன்னு சொல்லலாம். சொரூப நிலைங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு சரியான தமிழ் வார்த்தைகள் பிரயோகம் படுத்த புத்தகங்களே சொரூப நிலையிலே போடுறாங்க, தமிழ்லே சொரூபம்னு எழுதிடுறாங்க. நம்ம உருவத்தான் பார்க்கணும். சொரூப நிலைன்னு நான் சொல்றேன். இறைவன் சொல்றது மட்டும் எல்லாரும் எழுதிக்கணும். மாணவர்கள் எல்லாம் சொல்றது எழுதிக்கீங்க. கேள்வி நேரம் கேட்கலாம். சொல்றது அப்படியே இருக்கும். இறைவன் சொரூப நிலை 1. 2வது நிலை தடக்க நிலை. தடக்க நிலை தடக்க நிலை, தடஸ்த நிலை. சமஸ்கிருதத்துல தடஸ்த நிலை. அந்த சொரூப நிலைனா என்ன அப்படின்னா, பொதுவா இப்ப நம்மளே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுல இருக்கலாம். வீட்டுல இருக்கும்போது நம்ம வசதிப்படி இருப்போம். நம்ம யாருக்காக மாற்றிக்கிற போது நம்ம இருக்கலாம். அதே சமயம் இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க.
அப்போ வந்து அதுக்குரிய ஆடைகளை போட்டு திருநீர் அணிஞ்சு ஒரு முறையா கோயிலுக்கு வரும். ஒரு அந்த இடத்துக்கு கேட்டாலும் தன்னை மாத்திக்கிட்டு வரும். இப்ப இதே அளவு சினிமாவுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. சினிமாவுக்கு போகும்போது அவரு அதுக்குரிய ஆடைகளை போட்டு அது மாதிரி போவாரு. இன்னும் கல்யாணத்துக்கு போறாருன்னா பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி போறாரு, ஒரே ஆள் தான். அப்போ அந்த செய்கின்ற தொழிலுக்கு ஏற்றாப்புல போகின்ற இடத்துக்கு ஏற்றாப்புல தன்னை மாற்றிக்கொண்டு போவது கடக்க நிலை, தடஸ்த நிலை. இப்ப வீட்டுல அவரா இருக்கும்போது எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு சொரூப நிலைக்கு வரும். இதுதான் ஒரு அடிப்படையான அர்த்தம். இப்ப இறைவன் வந்து சொரூப நிலையில தான் இருக்காரு. அவருடைய உண்மையான இயல்பு வந்து சொரூப நிலையில அவர் எப்படி இருக்கிறாரு, மாறாத நிலை அங்கதான் அவர் இருக்கிறார். அந்த நிலையில அவர் இருக்கும்போது அவருக்கு 8 குணங்கள் இருக்கிறதா சொல்லலாம். வேற எந்த விதமான டெபனேஷன் அதுக்கு கிடையாது. சைவத்தில் சொரூப நிலை எப்படி அப்படின்னு சைவத்துல கேட்டோம்னா அனுபவிச்சு பாருங்கிறது நம்ம கரெக்டான வார்த்தை. சாஸ்திரங்கள்ல அதை பத்தி பெரிய விளக்கங்கள் கிடையாது. ஏன்னா அது அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை, அனுபவத்தினால் மட்டுமே அறியக்கூடியது. அதை பத்தி சொல்றதெல்லாம் ஒரே ஒரு டெபனேஷன் தான். அது 8 குணங்களே உடையது. இது சொரூப நிலை. 8 குணங்கள் அவருக்கு உண்டு சொரூப நிலையில. அதை தவிர அவர் அருவமா இருக்காரா, உருவமா இருக்காரா, எதை பத்தி சாஸ்திரங்களை சொல்லலாம். அந்த 8 குணங்கள் அதுதான் அவருடைய ஒரே டெபனேஷன். இன்னும் அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் சொல்ல முடியும். அவங்க அதை வந்து அனுபவத்தில் அறிவினால் அறிவது அல்ல. அப்ப அந்த சொரூப நிலையில 8 குணங்கள் இருக்கு. 8 குணங்கள் என்னங்கிறத நான் சும்மா சொல்றேன், எழுதிக்கலாம். ஒண்ணு வந்து தன் பயத்தனாகும். தன் பயத்தனாகுதுன்னா எதையும் சாராமல் இருக்கு, எதையும் சாராமல் இண்டிபெண்டன்டா இருக்கு. இந்த குணங்கள் 8மே வேற யாருக்கும் பொருந்தாது. இறைவன் சொரூப நிலையில இருக்கிற குணங்கள் எந்த மனிதர்களுக்கும் எந்த தேவர்களுக்கும் எந்த தெய்வங்களுக்கும் கூட பொருந்தாது. சொரூப நிலையில இலக்கணம். தன் பயத்தனாதல் அப்படின்னா எதையும் சாராமல் இருக்கின்ற நிலை, இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். தூய உடம்பினால் அந்த அவருடைய அந்த உடம்பு நம்ம பார்த்தோம்னா தூய உடம்பினால் இயற்கை உணர்வினம். அதே ஒன்று அறிகிறாருன்னா இயற்கையாவே அறிகிறார். நம்ம ஒண்ணு அறிகிறோம்னா நம்ம கண்ணு இருந்தாலே பார்க்க முடியும், கண்ணுல பார்க்க முடியாது. அவர் அப்படி கிடையாது, இயற்கை உணர்வுனா. 4வது முற்றும் உணர்ந்தவர். இப்ப ஏகதேசமா தான் அறிய முடியும், எந்த மனிதர்களாக இருந்தாலும் தேவர்களாக. அவர் அப்படி கிடையாது, முற்றும் உணர்ந்தவர். 4வது. 5வது குணம் வந்து இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குவார். பாசம்னா அவரை கட்டுப்படுத்த விஷயம், நம்ம அதை படிக்கிறோம் பாசம். அவருக்கு அந்த பாசம் கிடையாது. அந்த பாசம் நம்ம படிக்கப்பட்ட ஆனந்தம் கண்ணம் மாயை எல்லாம் இறைவனுக்கு கிடையாது. அவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்கிடும். நம்ம பாசங்கள் இருக்கு, பாசங்கள் விலகி அவர் அடையப்படும். அவருக்கு இயல்பாகவே அனாதியாகவே பாசங்கள் கிடையாது. 6வது குணம் பேர் அருளுடை. அவருக்கு வந்து இந்த கருணைங்கிறது பேர் அருளுடை. அந்த பேரருள் உடைமைங்கிறனாலதான் அவர் இந்த உலகத்தையே படைக்க போறார். நம்ம பார்க்கிற தடஸ்தனங்கள் எல்லாமே அவருக்கு இருக்கிற 6வது குணத்தினாலதான் பேர் அருள் உடைமை. 7வது வந்து முடிவில்லாத ஆற்றல் உடைமை. ஆற்றல் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, ஆனா அவருக்குரிய ஆற்றல் வந்து முடிவில்லாத ஆற்றல். இந்த அது வந்து அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அது 7வது குணம். 8வது குணம் வந்து வரம்பில்லாத இன்பம் உடையது. அவருடைய இன்பத்தோட குவான்டிட்டியை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இன்பமுடைய ஒரு பொருள் உலகத்திலேயே கிடையாது. அதனாலதான் அதை அடைந்த உயிர்கள் வந்து பேரானந்தத்தில் நிலைக்கிறார். மனிதன் கடைசி அடையக்கூடிய நிலை வந்து அதுதான். அது வந்து வரம்பில்லாத இன்பம். சோ அந்த 8 குணங்களையும் அவன் இயற்கையாகவே உடையவன் இறைவன் எப்பொழுது அவனுடைய சொரூப. சோ அந்த 8 குணங்கள் வந்து தன் பயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்ந்தவன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன், பேர் அருளுடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம். 8 குணங்கள் இறைவனுக்கு இருக்கு. அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. திருக்குறள் இருக்குல்ல, என் குலத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிற திருவள்ளுவர். இது வந்து தெரியுது, திருவள்ளுவர் வந்து முழுமையா சைவ சித்தாந்தம் படிச்சவர்.
சைவ சித்தாந்த நூல். ஏன்னா வேற எந்த சாஸ்திரங்களையும் இறைவனை எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லவே கிடையாது. நீ எதை பெற்றாலும் சைவத்துல மட்டும்தான் இறைவனுக்கு 8 குணங்கள்னு சொல்றோம். அந்த திருவள்ளுவர் அப்படியே சொல்றாரு, என் குணத்தான் தாழை வணங்காத்தாரே அப்படிங்கிற வார்த்தை கடவுள் வார்த்தையே வருது. அவர் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை தெளிவா குறிப்பிட்டார். சோ இது இறைவனுடைய சொரூப இலக்கணம். இப்போ இந்த இறைவன் அடுத்து கொஞ்சம் கீழே இறங்கி வராரு. எதுக்காக வராருன்னா, இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மனத்தில் அழுந்தி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. இது ஒரு அடிப்படையான சித்தாந்தம். இதை பற்றி நம்ம பின்னாடி தனியாகவும் பார்க்கலாம். அதாவது உயிர்களை இறைவன் படைக்கிறது. சைவ சித்தாந்தத்துல ஒரு அடிப்படையான கொள்கை உண்டு. உயிர்களை இறைவன் படைக்கிறது. உயிர்கள் எண்ணற்ற உயிர்கள் இருக்கிறது. எந்த உயிரையுமே இறைவன் படைக்கல. பல உயிர்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கின்றன. இந்த உயிர்கள் அனாதியாகவே ஆணவ மனம் அப்படிங்கிற ஒரு பிடிப்புல அது இருக்கு. இதை பத்தி தனியா நம்ம பேசுவோம், தனியா ஒரு தலைப்புல பேசுவோம். ஆணவ மனம்னா என்னங்கிறது, உயிர்களை பத்தி பசுல பேசுவோம். அப்போ இந்த ஆணவ மன பிடிப்புல அந்த உயிர்கள் இருக்கும் பொழுது அதுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த உயிர்களுடைய தன்மை என்னன்னா, இறைவனுடைய தன்மை என்னன்னு சொன்னோம். அது மாதிரி இந்த உயிர்களுடைய தன்மை என்னன்னா, எங்க சார்ந்து இருக்கோ அந்த வனமா மாறி, அது ஆணவத்தோட சேர்ந்து இருக்குன்னா அதுவும் ஆணவம் மாதிரி. இந்த ஆணவம்ங்கிறது எதையுமே அறியாது. எதையுமே அறியாத ஒரு பொருள் ஆணவம். ரொம்ப சூட்சமான பொருள், கிராஸா இருக்கிறது இல்லை, சூட்சமான பொருள், எதையும் அறியாத ஒரு ஜட பொருள். அந்த பொருளோடு இது சார்ந்து இருக்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட ஜடமாயே இருக்கு. ஜடமாக மாறுவதில்லை, ஜடம் போல் இருக்கிறது. ஆனால் இது அறிவிக்க அறிவு. ஒருத்தர் அதுக்கு தூண்டி விட்டு சில அறிவு கொடுத்தால் அறியக்கூடிய ஆற்றல் உடையது. ஆனால் ஆணவ மனத்துக்கு அந்த ஆற்றல் கிடையாது. இப்போ ஒரு பல்பு இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி போனா அது எரியும். எரியும் ஆற்றல் உடையது. எலக்ட்ரிசிட்டி போனா அது எரியும். இப்போ எலக்ட்ரிசிட்டி அதே எலக்ட்ரிசிட்டி வேற பக்கம் போனா அது ஒளியை கொடுக்காது. அது போல இந்த அறியும் ஆற்றலுடைய உயிர் அறிய முடியாமல் ஆணவத்தின் பிடியில் இருப்பது அதோடைய அனாதி நிலை. ஆதி காலத்துல இருந்து அப்படியே எப்போ வந்துச்சுன்னு யாருக்கும் எப்போ வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்திருக்கணும். அதை ஏற்றுக்கிறது ஆதி காலத்திலேயே அது அப்படிதான் இருக்கு. இந்த அறியாமையில் அழுந்து கிடைக்கும் உயிர்கள் துன்பத்தில் இருக்கிறது. ஏன்னா அறிவுக்கும் இன்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை போக போக நமக்கு புரியும். இப்போ இந்த அறியாமலே முழுமையா இருந்துச்சுன்னா அதுவாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. அதுக்கு இருக்கிற எதுக்கு இறைவன் அதை போட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது துன்பத்தையே ஆரைத்த ஆணவ கருவறையில் கண்ணிலா குலகையை போல் இருந்த நான் தாய்மானவர் சொல்றாரு. அது எப்படி இருந்தாரா, ஆரைத்த ஆணவ கருவறையில் கண்ணில்லா குலகையை போல இருந்த நான். குழந்தை கண்ணே இல்லை, ஆனா கருவறை இருக்கு அப்படின்னா அது எப்படி துன்பத்துல இருக்கு அது ஒண்ணுமே தெரியாது. உள்ள இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. கண்ணு இல்லாம என்ன ஒண்ணுமே தெரியாது. குழந்தை குழந்தை அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் இருந்தேன் அப்படின்னு தாய்மானவர் சொல்றாரு. சோ இப்படி இருக்கிற உயிர்களை இறைவன் ஆனா இந்த உயிருக்கு என்ன தன்மை இருக்கு, சார்ந்தது பண்ணாம. அப்ப இறைவனோட சேர்ந்துட்டா முழு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும். அதை கொண்டு வரணும். அதுக்காக இறைவன் செய்யக்கூடிய செயல் தான் படைத்தல். இந்த உலகத்தை முழுவதும் படைக்கிறேன். நம்ம பேசி முடிச்சு அவர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய கேள்விகளை தோன்றக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கும் போது நம்ம அப்படிதான் கொண்டு போவோம். கேள்விகள் நிறைய வரணும். அப்ப இறைவன் கொஞ்சம் கீழே இறங்கி வர, அந்த கீழே இறங்கி வரும்போதுதான் இந்த 36 தத்துவங்களும் கரெக்ட். சுரூபத்தில் இருக்கும்போது ஒரு தத்துவம் கிடையாது. கீழே இறங்குறாரு. கீழே இறங்கின உடனே அவர் இறங்கி வரும்போது முதலில் உருவானது சிவ தத்துவங்கள் 5. சோ அந்த முதல் சிவ தத்துவங்கள் 5லையும் முதல்ல அவர் இறங்குறது படிக்கு சிவன். அந்த சொரூபத்துல அவருடைய பேர் என்ன, சிவம்னு சொல்லுங்க. முதல்ல சொரூபத்துல அவருடைய பேர் சிவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு பேரான இல்ல, பல பேர் இருக்கு. பரமசிவன் சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம், பல பேர் இருக்கிறது. நம்ம சிவம்னு வச்சுக்கலாம் நம்மளோட புரிதலுக்காக. சோ சிவம் அப்படிங்கிறது தான் சொரூப இலக்கம். அதுல அவருக்கு கொஞ்சம் கீழே இறங்குறாரு. இறங்கின உடனே அந்த தத்துவத்துக்கு சிவன் பேர். சிவன் அதுதான் முதல் தத்துவம்.
அது அந்த சிவன் முழுசா ஞான சக்தியா உடையவர். முழுதும் ஞான சக்தியா இருப்பவன் சிவன். ஞானம் மட்டும் அவருக்கு. இன்னொரு தத்துவம் வருது, அது என்னன்னா சக்தி தத்துவம். சக்திங்கிறது இரண்டாவது தத்துவம். அது முழுவதும் கிரியா சக்தியாக இருக்கிறது. முதல் தத்துவம் சிவன், இரண்டாவது தத்துவம் சக்தி. இந்த ரெண்டுமே மேல இருக்க சிவன்ல இருந்து வந்தது, சிவத்துல இருந்து வந்தது. சிவன் முழுமையும் ஞான சொரூபம், சக்தி முழுமையும் கிரியா சொரூபம். சிவன் சக்தி இதுதான் முதல் இரண்டு தத்துவங்கள். இந்த முதல் இரண்டு தத்துவங்களை பொதுவா நாதம் விந்துன்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் நாத விந்துகளாதி நமோ நமோ அப்படிங்கிறார். ஏன்னா நாதத்துக்கு விந்துக்கும் அப்பாற்பட்டவன்கிறார். அப்படின்னா இடத்துல சிவன் சொல்றாரு நாத விந்துகள் ஆதி நமோ நமோ. அப்ப அந்த சிவன் சக்தி அப்படிங்கிறது முதல் இரண்டு தத்துவம். சிவன் ஞானம் மட்டும், சக்தி கிரியை மட்டும். கிரியையில செயல். இதை எழுதிக்கணும், சிவன் சக்தி. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சிவனும் சக்தியும் சமபாகமா ஒண்ணு சேர்றாங்க. சமபாகமா ஒண்ணு சேர்ந்து மூணாவது தத்துவம் வருது. அதுக்கு பேரு சதா சிவன். மூணாவது வர்றது சதா சிவன். அங்க எப்படின்னா 50% கிரியை, 50% ஞானம். சிவனை சுத்தி சேர்ந்து வர்றாங்கல்ல. அப்ப சதா சிவங்கிறது 50% ஞானம், 50% கிரியை. இது சதா சிவம். இந்த சதா சிவத்துல இருந்து நாலாவது தத்துவம் வருது. அதுக்கு ஈஸ்வர தத்துவம் இருக்கு. ஈஸ்வரன் கொடுக்கணும். ஈஸ்வர தத்துவம். இந்த ஈஸ்வர தத்துவத்துல கிரியை கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இருக்கு. கிரியை அதிகம் ஞானத்தை விட. கிரியை அதிகம் ஞானத்தை விட. ஞானத்தை காட்டிலும் கிரியை அதிகம், கிரியா சக்தி அதிகம். எதுல? ஈஸ்வரன். ஈஸ்வரன். அதுக்கு அடுத்து ஐந்தாவது தத்துவம் தான் சதாக்கியம். சதாக்கியம், சதாக்கியம். இந்த சதாக்கியம் அப்படிங்கிறது ஞானம் அதிகம், கிரியை குறைவு. ஞானம் அதிகம், கிரியை குறைவு. அப்போ நம்ம இப்ப மேல இருந்து 5 தத்துவங்கள் நம்ம சொன்னது. 5 தத்துவங்களை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தத்துவம் என்ன? சிவன். அடுத்தது சக்தி, அடுத்து சதாசிவம், அடுத்து ஈஸ்வரன், அடுத்து சதாக்கியம். இப்போ அந்த சிவன்ல எது அதிகமா இருக்கு? ஞானம் அதிகமா இருக்கு. அது ஞானம் அதிகமா இருக்கு. சக்தியில கிரியை அதிகமா இருக்கு. மூணாவது இருக்கிற சதாசிவத்துல 2 கலந்து இருக்கு. 50-50 ஈக்குவலா இருக்கு. 50% சக்தி, 50% சிவன். உமையோர் பாகம் தேர்ந்தெடுக்கிற அதுதான் சதாசிவம். நாலாவதுல ஈஸ்வரன் கிரியை அதிகம், ஞானம் குறைவு. அடுத்து வரக்கூடிய சதாக்கியம் அப்படிங்கிற 5வது தத்துவத்துல ஞானம் அதிகம், கிரியை குறைவு. இந்த 5 தத்துவங்களுக்கும் சிவ தத்துவங்கள் அப்படி இருக்கு.